I am Dr. Josephine from Internal Medicine. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா COVID-19. எல்லாருமே தெரியும், பேண்டமிக்கா இருந்து 2 வருஷம் நம்ம பட்ட கஷ்டங்கள், அதனால எத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் இந்த கோவிட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா. நம்ம இந்தியா லெவல்ல இப்ப பார்க்க போனா 100க்கும் மேற்பட்ட COVID-19 பாசிட்டிவ் இந்த மாசத்திலே கணக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹெல்த் மினிஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். COVID-19 முன்னாடி இருந்த அந்த பேண்டமிக் மாதிரி கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. என்ன அறிகுறி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருமல், சளி, தொண்டை வலி, காய்ச்சல், உடம்பு வலி, அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இது சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் போலதான் வரும். நம்ம பயப்படுற மாதிரி வேற எதுவும் முன்னாடி வந்ததுக்கு அளவுக்கு சீரியஸா பெரிய எஃபெக்டிவா இப்போதைக்கு வர்றதில்லை. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். கோவிட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே பயப்படப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மெயினா நீங்க வந்திருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அருகாமையில் உள்ள ஆஸ்பத்திரியில கண்டிப்பா போய் பார்த்து நீங்க இமிடியேட்டா நீங்க அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப அது சிவியரா இருக்கா மைல்டா இருக்கான்னு சில நேரம் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க அருகாமையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவர்களை பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு சேச்சுரேஷன் லெவல், ஹார்ட் ரேட்டு, பிளட் பிரஷர் அதெல்லாம் பார்க்கும்போது அதுல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தாலோ அல்ல ஆக்சிஜன் லெவல் குறைவு இருந்தாலோ அல்லது செஸ்ட் எக்ஸ்ரேல சேஞ்சஸ் இருந்தாலோ கண்டிப்பா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவை. அப்படி இல்லைன்னா நீங்க வீட்லயே முன்னாடி நம்ம பேண்டமிக்ல எப்படி ஐசோலேஷன்ல இருந்தோமோ அதே போலவே நம்ம ஐசோலேஷன்ல இருந்து நம்ம தேவையான சில மருந்துகள், மாத்திரைகள், இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எடுத்தாலே போதும். ரொம்ப சிவியரா இருந்தா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல 3 டேஸோ 5 டேஸோ ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் தேவைப்பட்ட ஆக்சிஜன் சப்ளிமெண்டோட அல்ல இன்டிவேஷன் தேவைப்பட்ட இன்டிவேஷன்ல வெண்டிலேட்டர்ல வச்சு கொஞ்ச நாள் உங்களுக்கு சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடலாம். அதனால நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல உங்களுக்கு இதே சேச்சுரேஷன் ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்களே வீட்டுல கூட செக் பண்ணலாம். சப்போஸ் ஆக்சிஜன் குறையிற மாதிரி 96 கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி நிறைய பேர் வீட்டு வைத்தியம் பாக்குறோம், துளசி குடிக்கிறோம், அது சாப்பிடுறோம், இது சாப்பிடுறோம், கசாயம் குடிக்கணும், போதுமா? இல்ல. நீங்க எப்போதுமே ஒரு சின்ன ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் கோவிட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க மருத்துவர்களை அணுகி அதுக்குள்ள மருந்து மாத்திரைகளை கரெக்டா எடுத்தீங்கன்னா ஆன் டைம் நீங்க போயாச்சு அப்படின்னா ஆன் டைம் ட்ரீட்மெண்ட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு எப்போதுமே சேஃப்.